ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான பீஃப் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பீஃபை தனியாக வேக வச்சு எடுக்கணும். பீஃபை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் தேவைக்கு கல்லுப்பும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 கப்பு தண்ணீரையும் ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு நல்லா வேக வச்சு எடுக்கலாம். நான் ஒரு 8-10 விசில் கிட்ட போடுவேன், அப்போ தான் நல்லா குக் ஆகும். நம்ம சேனலில் ஏற்கனவே பீஃப் ஊறுகாய் ரெசிபி போட்டிருக்கோம், பீஃப் பிரியாணி, பீஃப் கிரேவிலாம் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பீஃப் நல்ல குக் ஆயாச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். 1 கப்பு தண்ணீர் ஊற்றியிருந்தோம், அந்த தண்ணீர் அப்படியே தான் இருக்குது. இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் இல்லைன்னா சோம்பு சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே பீஃப்லையும் உப்பு, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால தான் இதில் கொஞ்சம் குறைபாட்டு சேர்த்துருக்கோம். இனி மசாலா சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் நான் கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா நான் மல்லிப்பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெயிலேயே மசாலா நல்லா வதங்கட்டும், அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய பச்சை ஸ்மெல்லாம் போகும். கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணின மல்லிக்கீரையும் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலாவும் சேர்த்துடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் ஜூஸ் அடித்து எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். தக்காளியை இந்த மாதிரி ஜூஸ் அடித்து சேர்க்கும்போது கிரேவியும் கொஞ்சம் அதிகமாட்டு கிடைக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். தக்காளி மசாலா எல்லாத்துலேயும் உள்ள பச்சை ஸ்மெல் போடுறது வரை நல்லா வதக்கிடலாம். ஆயில் பிரிஞ்சு வரக்கூடிய நேரத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பீஃபையும் சேர்த்துடலாம். அதில் இருக்கக்கூடிய தண்ணியோடையே சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் மல்லிக்கீரையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி விட்டுடலாம். அவ்வளோதான். அடுப்பை கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான பீஃப் கிரேவி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.